மேக்ரோனி பாயசம். மேக்ரோனி பாயசம். பாயசம் புரியுது, மேக்ரோனியும் புரியுது. இது ரெண்டையும் சேர்த்து எப்படிங்க பாயசம் அப்படின்னு கேக்குறீங்களா? பாருங்க, புரியும். வணக்கம். இன்னைக்கு நாம மேக்ரோனி பாயசம் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மேக்ரோனி 1 கப், நெய் 1 மேஜிக் கரண்டி, குங்குமப்பூ சிறிதளவு, பாதாம் பருப்பு 1 மேஜிக் கரண்டி, பால் 1 லிட்டர், ஏலக்காய் தூள் 1 தேக்கரண்டி, சர்க்கரை 3/4 கப். முதல்ல நாம என்ன செய்யணும்னா, இந்த குங்குமப்பூவில் கொஞ்சமா பாலை ஊற்றி ஊற வச்சிடணும். அதுக்கு பிறகு ஒரு சட்டியை சூடு பண்ணி கொஞ்சமா நெய் விட்டு அதுல பாதாம் பருப்பு, நமக்கு எந்தெல்லாம் நட்ஸ் போடலாமோ போடலாம். நாம இங்க பாதாம் பருப்பு மட்டும் போடுறோம். நெய் காஞ்ச உடனே பாதாம் பருப்பை வறுத்து எடுத்துக்கணும். தேவையான ஒரு மண்டைப்பருப்புன்னு சொல்லுவாங்களே, வால்நட், பிஸ்தா எல்லாமே போட்டுக்கலாம். போட்டு அதை லேசா வறுத்து எடுத்து தனியா வச்சிடலாம். பச்சையா போடுறதை விட நம்ம இப்ப வெந்நீர்ல போட்டு எடுத்து பண்றதும் அது ஒரு மாதிரி ருசியா இருக்கும். ஆனா இது கரமுறை நல்லா இருக்கும். தோலியோட வறுக்கிற பொழுது இது ருசி ரொம்ப நல்லா இருக்கும். வறுத்த பாதாம் பருப்பை எடுத்து வச்சிடணும். அதிகமா சிவக்காம கரெக்டான பதத்துல இந்த மாதிரி. அப்புறம் இதுலயே அந்த மேக்ரோனிய போடணும். ரொம்ப வறுக்க வேண்டாம், அந்த நெய் கொள்ற அளவுக்கு. இதுல இந்த பாலை விட்டுடணும். இப்ப இந்த பால் குறுகி இந்த மேக்ரோனி அப்படியே மென்மையா வெந்து போயிடும். ஆனா உருவம் அப்படியே இருக்கும். அது வரைக்கும் நாம இதை வேக வைக்கணும். இப்ப பால் நல்லா சுண்டி அதுல இந்த மேக்ரோனியும் நல்லா வெந்துடுச்சு. இப்படி நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்லா கைக்கு அது அப்படியே சாஃப்டா வெந்துடும். ஏன் இதை நாம ஏற்கனவே வெந்நீர்ல வேக வச்சு அப்புறம் போட்டா எப்படி இருக்கும் நீங்க கேட்கலாம். பால்ல வேகிற போது அதோட சுவை தனியா இருக்கும். இப்ப அடுப்பை சின்னதாக்கிட்டு சர்க்கரையும் போட்டுட்டு, இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டா போதும். சர்க்கரை போட்டு சர்க்கரை கரைஞ்ச உடனே, சர்க்கரை கரையணும். கரைஞ்சா லேசா ஒரு கொதி வரும், அதுதான் கணக்கு. சர்க்கரை போட்டு ரொம்ப கொதிக்க கூடாது. பாருங்க, இந்த ஓரத்துல கொதிக்கும் போது நம்ம இந்த பால்ல ஊற வச்சிருக்கிற குங்குமப்பூவை இதுல போட்டுடணும். இப்ப அடுப்பை அணைச்சிட்டு அதுல ஏலக்காய் தூள், அதுல நாம பொரிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த பாதாம் பருப்பை மேல போட்டுடணும். இது பார்க்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். சுவையான மேக்ரோனி பாயசம் தயார். மேக்ரோனி பாயசம் செய்ய தேவையான பொருட்கள்: மேக்ரோனி 1 கப், நெய் 1 மேஜிக் கரண்டி, குங்குமப்பூ சிறிதளவு, பாதாம் பருப்பு ஒரு மேஜிக் கரண்டி,
பால் 1 லிட்டர், ஏலக்காய் தூள் 1 தேக்கரண்டி, சர்க்கரை 3/4 கப். மேக்ரோனி பாயாசம் செய்முறை: ஒரு பாத்திரத்தில் நெய்யை சேர்த்து சூடாக்கி அதில் பாதாம் பருப்பை சேர்த்து லேசாக வறுத்து தனியே வைக்கவும். பிறகு அதே பாத்திரத்தில் சிறிதளவு நெய்யை ஊற்றி அதில் மேக்ரோனியை சேர்த்து நன்றாக வதக்கவும். வதங்கியதும் அதில் பாலை சேர்த்து நன்றாக கலந்து வேக வைக்கவும். பிறகு அதில் சர்க்கரையை சேர்த்து நன்றாக கலந்து வேக வைக்கவும். ஒரு கொதி வந்ததும் அதில் பாலில் கரைத்த குங்குமப்பூவை சேர்த்து நன்றாக கலக்கவும். பிறகு அடுப்பை அணைத்துவிட்டு அதில் ஏலப்பொடியை சேர்த்து நன்றாக கலக்கவும். நன்றாக கலந்ததும் அதில் வறுத்தெடுத்த பாதாம் பருப்பை சேர்த்து நன்றாக கலந்து பரிமாறவும். மேக்ரோனி பாயாசம்